அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்கென்று தேவன் என் உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உபாகமம் 33 அதிகாரம் 27 முதல் பகுதி. டியூட்ரானமி சாப்டர் 33 verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய 12 கோத்திர ஜனங்களை அழைத்து அவர்களோடு பேசும்பொழுது கொடுத்த ஒரு வார்த்தை தான் 33:3 வாசிக்கும் பொழுது உபாகமும், மெய்யாகவே கர்த்தர் தன் ஜனங்களை நேசிக்கிறார் என்று பேசுகிற அவர் சொல்கிறார், அநாதி தேவன், இட்டர்னல் காட், அவர்தான் உங்களுடைய பாதுகாப்பு. உலகத்தில் காணப்படும் அநேக பாதுகாப்புகள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் மாறும் காலத்திலே மனிதர ஞானத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வ ஞானம் நிறைந்த அந்த பாதுகாப்பிற்குள்ளாக நாம் ஓடி ஒளிந்துக்கிறோம். எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் நாடுவோம். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். சங்கீதம் 46:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அவர் சொல்லுகிறார். நமக்கு அடைக்கலம் யார்? நாம் யாருடைய அடைக்கலத்திற்குள்ளாக வாழ்கிறோம்? அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக வருகிற ஒரு வார்த்தை மோசே 91 சங்கீதத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை நீங்கள் பாருங்கள். 91:4, அவர் தமது சிறகுகளினாலே உங்களை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். எத்தனை அருமையான ஒரு வசனம் பாருங்கள். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். உங்களுடைய அடைக்கலம் யாரிடத்தில் காணப்படுகிறது? அநேக நேரங்களில் நம்முடைய பாதுகாப்பை நாம் மனிதனுடைய புயத்திற்குள்ளாக, மனிதனுடைய தயவிற்குள்ளாக நாம் செல்லுகிறோம். எந்த மனிதன் தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளாக ஓடி வருகிறானோ அவனுக்குத்தான் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு எல்லா விதத்திலையும். யோசித்து பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் சவுல் எத்தனையோ தடவை அவனை பிடித்து அவனை அடித்து சாக வேண்டும் என்று எத்தனை கங்கணம் கட்டினான். அப்சலோம் அவருடைய சொந்த மகன். யார் பாதுகாப்பை கொடுத்தது தாவீதுக்கு? ஆகவே தான் அநேக சங்கீதங்களிலே தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் அடைக்கலம், அவரின் கோட்டை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தாபரம் உண்டானால் அநாதி தேவன் உங்கள் அடைக்கலமாக கொள்ளுங்கள். அந்த பாதுகாப்பிற்குள்ளாக எப்பொழுதும் காணப்படுங்கள். லூக்கா 13 அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். இயேசு சொல்கிறார் பாருங்கள், எருசலேமே எருசலேமே என்று அழைத்தவர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் அடியிலே கூட்டி சேர்ப்பது போல. என்ன அருமையான ஒரு தேவனுடைய அன்பை பாருங்கள். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகு நடியிலே எப்படி அழைக்கிறதாம், அதுபோல உங்கள் பிள்ளைகளை நான் அழைத்தேன். அங்கே தான் நமக்கு அடைக்கலம் காணப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய உலகத்தின் காரியங்களிலே உங்கள் இருதயத்தை விட்டு உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் நம்பிக்கைகளையும் நம்முடைய தேவன் மேலே, அடைக்கல நாதர் மேலே உங்கள் நம்பிக்கையும் வைத்து பாருங்கள். அவர் உங்களை நடத்துவார். ஆகவே தான் நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் இந்த 91 சங்கீதத்தை அநேகர் வாசிப்பாங்க, அநேகர் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. 2ஆம் வசனத்தை பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடிக்கடி நம்ம வார்த்தைகளை நாம் உச்சரிப்பது மிக தேவை. தேவனை நாம் எவ்விதமாக பார்க்கிறோம்? தாவீது ஒரு சாதாரணவன் அல்ல, அவன் மிலிட்ரி மனுஷன் அல்ல. அவன் ஆடுகளின் பின்பாக அலைந்தவனை அவன் எல்லாவற்றையும் தூரத்திலே பெரிய பெரிய கோட்டைகளை பார்க்கும் யோசிப்பான். என் தேவன் என் கோட்டையாக மாறுகிறார், என் தேவன் என்னுடைய அடைக்கல பட்டமனமாக மாறுகிறார், என் தேவன் நான் நம்பியிருக்கும் துருகமாக மாறுகிறார். அதை தன் இருதயத்திலே அதை யோசித்து அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல்தான் மோசையும். இன்றைக்கும் உங்கள் அடைக்கல பட்டணமாகிய இயேசுவினிடத்தில் நீங்கள் பாதுகாப்பை நாடுங்கள். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பா, பிள்ளைகளுடைய பாதுகாப்பா,
எதிர்காலங்களை குறித்த பயமா? எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியரில் சொல்லப்பட்டதன் காரணம் என்னவென்றால், நாம் தேவனிடத்திலே அடைக்கலம் பெற்றவர்களாக அவரோடு கூட இருக்க நாம் வாஞ்சிப்போம். இரண்டாவது பகுதி சொல்கிறது, நித்திய ஆனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நாம் தங்கி நம்மை ஆதரிக்கும் ஒரு உண்டானால் அவருடைய புயங்கள், அவருடைய வல்லமை நிறைந்த புயங்கள், அது எதை குறிக்கிறதா? தேவனுடைய வல்லமையும் அவருடைய பலனையும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பலத்தை, சுய பலத்தை சார்ந்து கொள்கிறீர்களா? எந்த காலத்திலும் தேவனை சார்ந்து கொள்கிறவன் சுயத்திலே வாழ மாட்டான், கர்த்தரையே நம்பியிருப்பான். எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் முதலாவது அவன் சொல்லுவான். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆகவே தாம் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சுய புத்தியில் சாயாதே, தேவன் மேலே நம்பிக்கையாயிரு, பற்றுதலாயிரு, சுய புத்தி மேல் சாயாமல் நம்முடைய பலனாகிய கர்த்தாவே என்று கர்த்தருடைய பலனை சார்ந்து அவரிடத்திலே அவரை உங்களுடைய ஆதாரமாக புயங்கள், அவருடைய புயங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்களாய் கொள்ளும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எந்த விதத்திலும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கருளி சொன்னவர் தன் வாக்கு மாறாதவராக, உடன்படிக்கை நாயகராக உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறோமா? அடைக்கல பட்டணமாக இயேசு உண்டு. உங்கள் காரியங்களிலே வெற்றி இல்லையா? அவருடைய வார்த்தைகளை நம்பி காணப்படுங்கள். கல்வாரியிலே சிந்தின ரத்தம் எதற்காக? அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றினதன் காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளாக மாற்றின காரணம், அவருடைய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வெற்றியுள்ளவர்களாக அந்த உலகத்திலே வாழ்வதற்கல்லவா? எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களை விட்டு கொடுங்கள். அநாதி தேவனே உங்கள் அடைக்கலமாக இருக்க வாஞ்சிக்கிறார். அடைக்கல பட்டணத்திலே சென்று ஆசீர்வாதத்தோடு கூட பயமின்றி உலகத்தின் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விடுதலை கொடுத்து தேவ சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே உங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய செட்டைகளின் அடியிலே காணப்படும் அடைக்கலம், உம்முடைய புயங்களினால் வருகிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக உம்முடைய புயங்களும் உம்முடைய வல்லமைகளும் இருக்கிறபடினால் அவைகளுக்குள்ளாய் பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். உள்ளங்களில் காணப்படும் ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் தங்கள் வாயின் வார்த்தைகளினாலே உம்மோடு கூட உறவு கொள்ள கிருபை தாரும். நீர் என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நீர் என் கோட்டை, நீர் என் அரண் என்று உம்மை உயர்த்தி பாடும் ஒரு வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை பாதுகாக்கும் நல்ல கோட்டை நீர்தான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சாதாரண அடைக்கலம் அல்ல, உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீரே. அப்படியே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தேவைகளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தியும். ஒவ்வொன்றிலும் உடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் பரத்தை நோக்கி பார்க்கிறார்களோ பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு மனமிறங்கி அற்புதங்களை செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வாகை சூடினவர்களாகி முன்னேறி செல்ல கிருபை தரப்போகிறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்பு இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அற்புதங்களை செய்வாராக. ஆமேன்.